இயேசு செய்த முதலாம் அற்புதம் வந்து காணா ஒரு கல்யாணம். ஸோ அந்த அவர் செஞ்ச அந்த முதலாம் அற்புதத்துல அவர் ரெவல்யூஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் செய்த அற்புதத்திலே அவர் எதுக்காக மாசத்துல வந்தாரு அப்படிங்கிற விஷயத்த போக்கஸ் பண்றாரு. அவர் செய்த அற்புதத்திலே அதை காமிக்கிறார் நம்மளுக்கு. யோவான் 2 1 மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். ஸோ இந்த வசனத்தை படிக்கும் போது இப்போ ரீசெண்டா நிறைய விஷயங்கள் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இதை. ஆனா இப்போ மறுபடியும் நான் படிக்கும்போது ஒரு சில விஷயம் இயேசுவை சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கல்யாணம் நடக்குது, திராட்சை ரசம் குறைவுபடுது, தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. அந்த ஜாடியில் உள்ள தண்ணீரை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதை வந்து கொண்டு போனவனுக்கு தான் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஆனா அது தண்ணீர் திராட்சை ரசம் மாறுறதா யாருக்கும் தெரியாது. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் இந்த நல்ல ரசத்தை வச்சுட்டு இப்ப கொடுக்குறியா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்பி அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவர் கடைசியா வசனம் போட்டிருக்கு, 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு தன்னுடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சோ இந்த விஷயம் நடந்தது என்னன்னா, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சோ இவர் யாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் முறை நடக்குது. சோ மனுஷனால நடக்குன்னா அவரு பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருக்காரு, அதை ரிவீல் பண்றாரு. மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைய ஆக்க நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். அற்புதம் நடந்த உடனே சொல்றாரு, மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனுடைய மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு. சோ தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக முதலாவது ஒரு அற்புதம் செய்யறாரு. இதை செய்யும் போது சீசர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அந்த வசனம் இருக்கு. ஆமா. சோ இதுல முதலாம் அற்புதம் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து திராட்சை ரசம் போட்ட உடனே அந்த 3ஆம் வசனத்தில் பிறகு இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அப்போ அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறார். சோ இவர் சொல்ற வேலை என்னன்னா, அவர் மரிக்கிறது. அவர் மரிச்சு உயிர்த்தெழும் போதுதான் இந்த நல்ல ரசங்கிற இயேசுவ பரிசுத்த ஆவிய நமக்கு கொடுக்க முடியும். அவர் வந்து திராட்சை ரசம் குறைவுன்னு சொன்ன உடனே அது இன்னும் அவர் சொல்ற மீனிங் என்ன, நான் வந்து புறஜாதியை இணைக்க போறேன். அது மட்டும் இல்ல, முதல் மனுஷனா தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போறேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே அதுக்காக தான். அதுல முதல் டெஸ்ட்ல ஆதாம் தோத்து போயிட்டான். திரும்ப இவனை நல்ல பிள்ளையா தேவனுடைய பிள்ளையா ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது நிறைவேற போகுதுன்னா அதுக்கு அவர் தன்னை ஜீவனை கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அதுல முடியும். அதே போல அந்த தண்ணீர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் தியானம் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீரா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமை